மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், என்ன ஒரு ஹாப்பி மூமெண்ட் இல்லை, என்ன ஒரு உற்சாகம், அந்த ஒரு எஃபர்ட்ஸ், நெவர் கிவ் அப் ஆட்டிடியூட், இது எல்லாத்துக்கும் கிடைச்சது. ஆம், விமன் இன் ப்ளூ, they have created history. இன்னைக்கு நமது இந்திய மகளிர் கிரிக்கெட் அணியினர் அவங்க வேர்ல்டு கப்பை ஜெயிச்சிட்டாங்க. எல்லாருக்கும் எவ்வளோ பெருமை, கரெக்டா? நான் உங்கள் சத்யா, உங்களை அன்புடன் வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நாம் இந்த உலகக்கோப்பையின் இறுதிப் போட்டியை பற்றி விவாதிக்க இருக்கிறோம். என்ன ஒரு அருமையான மேட்சுங்க. ஆக்சுவலாக டாஸ் வின் பண்ணி சவுத் ஆஃப்ரிக்கா பவுலிங் பண்ணாங்க. ஏன்னா மழை வரும் அப்படின்னு நினச்சாங்க, அதனால சேசிங் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு. நம்ம பேட்டர்ஸும் நல்லா கொஞ்சம் திறமையாக தான் ஆடினாங்க. ஓப்பனிங் 2 பேரும், ஷஃபாலி வர்மா செமிஃபைனலில் தான் அவங்க உள்ளே என்டர் ஆகிறாங்க. இன்றைக்கி அவ்வளோ நல்லா ஆடினாங்க. 87 ரன்ஸ். ஸ்மிருதி மந்தனா அந்த சைடில் ஷீ ஹாஸ் மிஸ்ட் த ஆப்பர்ச்சுனிட்டி டு ஸ்கோர் 50 ரன்ஸ். நாம் எதிர்பார்த்த ஜெமீமா 24 ரன்ஸில் அவுட் ஆகிறாங்க. ஹர்மன் பிரீத் கவுர் கொஞ்சம் அந்த இன்னிங்ஸை கொண்டு போகலாம் அப்படின்னு நினைக்கும் பொழுது அவங்களுடைய விக்கெட்டும் போயிடுது. அதுக்கப்புறம் ஒரு எண்டில் பார்த்தீங்கன்னா நம்ம தீப்தி சர்மா அப்படியே ஒரு ஸ்டேபிளாக இருந்து அந்த ரன் ஸ்கோருக்கு அப்படியே ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி பண்ணுறாங்க. இப்போது நம்ம ரிச்சா கோஷ், ஆக்சுவலாக ரிச்சா கோஷை கொஞ்சம் முன்னாடி இறக்கிருக்கலாம். அவங்க கொஞ்சம் லேட்டாக வந்ததுனால அவங்களுடைய ஆர்டர், டவுன் த ஆர்டர் பின்னாடி அவங்கள அனுப்பிச்சதுனால நமக்கு ஒரு 10-20 ரன் கம்மியாக இருக்குமோன்னு ஒரு ஃபீல். ஸோ நம்ம 300க்கு மேலே ஸ்கோர் பண்ணுவோம்னு நினச்சோம். ஆனால் நம்ம 300க்கு மேலே ஸ்கோர் பண்ணல. நம்மளால் இந்தியா 298 தான் ஸ்கோர் பண்ணாங்க. ஸோ 299 அதான் வின்னிங் டோட்டல் டார்கெட் ஃபார் சவுத் ஆஃப்ரிக்கா. ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி ஹையஸ்ட் சேஸே 275. வேர்ல்டு கப்பில் ஹையஸ்ட் சேஸ் 275 ரன்ஸ். அடுத்து நம்ம சவுத் ஆஃப்ரிக்கா பேட் பண்ண வராங்க. அப்படியே நம்ம பவுலர்ஸும் நல்லா கொஞ்சம் திறமையாக போட்டுகிட்டே ரன்ஸை கண்ட்ரோல் பண்ணிகிட்டே வராங்க. 2 விக்கெட்டு விழுது. இந்த நேரத்தில் தான் யாரும் எதிர்பார்க்காம பார்ட் டைம் பவுலரான ஷஃபாலி வர்மாவை பவுலிங் பண்ண சொல்லி நம்ம கேப்டன் கவுர் கொடுக்குறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 2 விக்கெட் எடுத்துடுறாங்க. இந்த 2 விக்கெட் எடுத்ததுனால இப்போ சவுத் ஆஃப்ரிக்கா இன்னும் கீழே போய்டும். பட் இருந்தாலும் அவங்களுடைய கேப்டன் பார்த்தீங்கன்னா ஒரு எண்டு விடாமல் அப்படி அடிச்சுட்டே இருக்காங்க. அப்போ ரன்ஸ் வந்துகிட்டே இருக்கு. ஆனாலும் ஒரு எண்டில் விக்கெட் போயிட்டே இருக்கு. ஒரு லெவலில் 7 ரன்ஸ் பர் ஓவர், 8 ரன்ஸ் பர் ஓவர், 9 அப்படியெல்லாம் போகிற அதே நேரத்தில் அவங்க சவுத் ஆஃப்ரிக்கா கேப்டன் அவங்க செஞ்சுரி ஸ்கோர் பண்ணிடுறாங்க. அந்த நேரத்தில் நம்ம தீப்தி சர்மாவோட ஓவர் தான் ரொம்ப குரூஷியலாக இருந்தது. அதுதான் மேட்சை டர்ன் பண்ணிது. அப்போ அவங்க கேப்டன் செஞ்சுரி அடித்ததுக்கப்புறம் ஒரு நல்ல ஷாட், அதை நம்ம லைனில் அமன்ஜோத் கவுர் பாலை ஒரு 2-3 அட்டம்ப்ஸில் டைவ் பண்ணி பிடிச்சிடுறாங்க கேட்ச். என்ன ஒரு மூமெண்ட்! அதுதான் டர்னிங் பாயிண்ட். அதுக்கப்புறம் அதே ஓவர்லேயே தீப்தி சர்மா இன்னொரு ஸ்ட்ரைக் பண்ணி இன்னொரு விக்கெட் எடுத்துடுறாங்க. அதுக்கப்புறம் இன்னும் 2 விக்கெட் எடுத்தா விக்ட்ரி அப்படிங்கிறப்போ அதையும் விரைவாகவே நம்ம இந்தியன் டீம் ஜெயிச்சிடுறாங்க. ஸோ 50+ ரன் ஸ்கோரில் இந்தியா ஃபஸ்ட் டைமாக, இது 3rd டைம் நம்ம ஃபைனல்ஸ்க்கு என்டர் ஆகிறோம். பட் ஃபஸ்ட் டைமாக நம்ம உலகக்கோப்பையை வின் பண்ணுறோம். நம்ம SS அகாடமி கோவை சொல்லியிருந்தோம், நம்ம இந்திய மக்களின் சார்பாக ஒரு வாழ்த்து சொல்லியிருந்தோம்.
1983 எப்படி கபில் தேவ் தலைமையில் இந்திய அணி முதல் உலகக்கோப்பையை வாங்கும்பொழுது இந்தியாவில் ஒரு கிரிக்கெட்டில் ஒரு ரெவல்யூஷன் வந்தது. அதே மாதிரி இனி இந்தியாவில் மகளிர் கிரிக்கெட்டுக்கும் ஒரு பெரிய புரட்சி வரும் அப்படின்னு நம்புகிறோம். நான் உங்கள் சத்யா ஃப்ரம் SS அகாடமி கோவை. இது SS ஸ்போர்ட்ஸ். விஷ் யூ ஆல் த பெஸ்ட். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்போம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.